ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா மக்களின் மனசை உலுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிமிஷாவோட கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அந்த நிமிஷா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் மக்கள்லாம் அவங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்ணுறாங்க, என்ன தான் ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் கூலி தொழில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு பிறந்தவங்க தான் நிமிஷா. நிமிஷா தன்னோட சின்ன வயசுலேருந்தே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால தன்னோட குடும்பத்தை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா கொஞ்சம் வசதியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆசைப்பட்டதை எப்படியாவது நினைவாக்கணும்னு சொல்லி நல்லா படித்து அவங்க மெரிட்டில் பாஸ் ஆகி நர்சிங் முடிக்கிறாங்க. நர்சிங் முடித்ததுக்கப்புறம் ஏமன் நாட்டில் வேலைக்கு போகிறாங்க செவிலியராக. அங்கே வேலைக்கு போய் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலில் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க அங்கே நல்ல தன்னோட வேலையில் அனுபவம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வருமானம் போதுமானதாக இல்லாததுனால ஊரில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அவங்கள நம்ம நல்ல விதமாக வச்சுக்கணும், தன்னோட அப்பா அம்மாவன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம எப்படியாவது இங்கே ஏமன் நாட்டில் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும், கிளினிக் ஆரம்பித்து நம்மளோட வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இந்த நிலையில் நிமிஷாவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறக்குது. அவங்க கணவரும் ஹேமன் நாட்டில் தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நிமிஷா என்ன செய்கிறாங்கன்னா, ஊரில் அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்ததுனால அக்கம் பக்கத்தில் அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்கள்ட்ட கடனாக வாங்கி கொஞ்சம் அமௌண்ட்டை தேர்த்திக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஏமன் நாட்டில் ஒரு தொழில் தொடங்குறதுக்காக அதுக்கான முயற்சிகளெல்லாம் செய்கிறாங்க. இப்போ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ரெசிடெண்ட்டை நம்ம பார்ட்னராக வச்சுக்கணும். அப்படி ஏமன் நாட்டை சேர்ந்த மஹதி அப்படின்றவரை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. கிளினிக் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளினிக் நல்லா போயிட்டுருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கிது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மஹதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களோட பேரை சொல்லி நிமிஷாவோட பேரை சொல்லி அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்களோட அவங்க அவங்களும் மஹதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி இவங்க என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் நிறைய கடன் வாங்குறாரு. பிஸ்னஸில் வர வருமானத்தையும் அவரோட ஷேர் மட்டும் இல்லாமல் நிமிஷாவுக்கு வர ஷேரையும் அவர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு கொடுக்காம எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிறாரு. அது இல்லாமல் அந்த கிளினிக் பேரை வச்சு நிறைய வெளியில் கடன் வாங்குறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிமிஷா ஏற்கனவே இருந்த சூழ்நிலையை விட ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு பின்தள்ளப்படுறாங்க. ஊரில் வேற கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. கடன்காரங்களோட தொல்லையும் தாங்க முடியல. இப்படி இருக்க சூழ்நிலை தன்னோட அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்ப முடியல, தன்னோட கணவருக்கு பணம் அனுப்ப முடியாமல் போகுது. இந்த நேரத்தில் தான் யமன் நாட்டில் மக்கள் வாழ்கிறது, இந்தியர்கள் வாழ்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யமன் நாட்டில் இருக்க இந்தியர்கள்லாம் ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ஊரோட கிளம்பி வராங்க. ஏன்னா அங்கே சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே ஊரோட கிளம்பி வராங்க. இப்போ நிமிஷா அங்கேயே இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடன் இருக்குது ஊரில், அதனால் ஊர்லேயே இருக்க முடியாது. அவங்களோட பிஸ்னஸ் இப்போ அங்கே தான் இருக்குது. அதையும் அவங்களால விற்றுட்டு அதுலேருந்து வர பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்களால ஊருக்கு வர முடியும். ஸோ அவங்க இன்னொரு 3 வருஷத்துக்கு நம்ம இங்கேயே இருந்து நம்ம எப்படியாவது நம்ம இந்த பிஸ்னஸை காப்பாற்றி நம்ம ஊரில் இருக்கிற கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ மஹதி அங்கே எல்லாமே குளறுபடி பண்ணி வச்சு இவங்க பேரில் எக்கச்சக்கமான கடனை வாங்கி வச்சிடுறாரு. அதனால் அவங்க 2 பேருக்குள்ள இடையில ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டு அதுவே நாளடைவில் பெரிய பிரச்சனையாக மாறுது. இந்த நிலையில் நிமிஷத்தை ஊருக்கு போயிடலாம், நம்மளுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கும் போது அவர் அந்த மஹதி பாஸ்போர்ட்டை தராமல் தன்னிட்டே வச்சுக்கிட்டாரு. அவங்கள ஊருக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு நிறைய தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதனால் மனசு உடைஞ்சி போன நிமிஷா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. பொதுவாகவே டிப்ரெஷனில் ஒரு கஷ்டத்தில் போகும்போது நமக்கு அந்த நேரத்தில் நம்மளோட அறிவு செயல்படாது. டக்குன்னு ஒரு தவறான முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் போயிடும். அந்த நேரத்தில் தான் நம்ம அமைதியாகவும்
ஆழ்ந்து சிந்திக்கணுங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து நமக்கு ஒரு உதாரணம். இப்போ அந்த தவறான எண்ணத்தினால நிமிஷா என்ன செய்கிறாங்க, சரி இவர்கிட்ட வந்து நம்ம நேரடியாக கேட்டால் நம்மளால் வாங்க முடியல, அதனால் நம்ம என்ன செய்யலாம், இவருக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுத்து இவருக்கு மயங்க வச்சுட்டு நம்ம வந்து பாஸ்போர்ட் எடுத்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மஹதிக்கு வந்து அவரை வர வச்சு அவருக்கு வந்து கொஞ்சம் மயக்க மருந்து அவருக்கு உடம்புல செலுத்துகிறாங்க. அவங்க நர்ஸுன்றதுனால அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அவங்க கொடுக்குறது வந்து கொடுத்த மயக்க மருந்து என்ன ஆகுது, ஓவர் டோஸ் ஆகிடுது. ஓவர் டோஸ் ஆகி அவர் வந்து மரணிச்சிடுறாரு. இவங்க வந்து மயக்க மருந்து கொடுத்தது ஓவர் டோஸ் ஆகிடுச்சு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மயக்க மருந்து தெரிஞ்சு தான் கொடுத்தாங்க ஓவர் டோஸு, அவர் இறந்து போகணுங்கிறது தெரிஞ்சு தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க வந்து மயக்கத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மயக்க முடைய வச்சு தன்னோட பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டே எப்படியாவது வந்து நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலான்ற எண்ணத்தில் தான் அவங்க செஞ்சாங்க, ஆனால் அது வந்து இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி 2 விதமான கருத்துக்கள் போயிட்டுருக்கு. எது உண்மைங்கிறது நிமிஷாக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த உடலை 2 துண்டாக வெட்டி டேங்க்கில் போட்டுட்டு அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சவுதியோட பார்டர் வழியாக தப்பிக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. போகும்போது சவுதி பார்டரில் வச்சு பிடிப்பட்டு நிமிஷா ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை நம்ம கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. இது வந்து அவங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு டிக்ளைம் பண்ணதுனால அந்த மரண தண்டனைக்கு பதிலாக ஒரு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த ஃபேமிலிக்கு வந்து நஷ்ட ஈடாக கொடுப்பாங்க. அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மரண தண்டனை வந்து ரத்து செய்யப்படும். இப்படி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது பொதுவாகவே அரபு கண்ட்ரியில். அதனால் அங்கே வந்து கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பணம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷாவோட தரப்புலேருந்து சொல்லப்படுது. அவங்களோட தாயார் ஊரில் படிப்பறிவு இல்லாத கூலி தொழிலாளி. அவங்க தாயார் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்தியாவிலேருந்து கிளம்பி யமன் நாட்டுக்கு போகிறாங்க. யமன் நாட்டுக்கு போகிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க யமன் நாட்டுக்கு போகிறாங்க. பொதுவாகவே தாய்மார்களை பற்றி சொல்லும் போது அவங்க வந்து அவங்க தாய்க்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து உண்மையாக்குற விதமாக அவங்க அந்த படிப்பறிவு இல்லாத தாய் வந்து அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும். சினிமாக்களெல்லாம் மிஞ்சக்கூடிய நிஜமான சம்பவம் இது. அவங்களோட உயிருக்கு ஆபத்து, ஒரு போர்க்களத்துக்கு நடுவில் ஒரு பெண்மணி தனியாக நிற்கிறது எப்படியோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்போ அந்த தாய் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மொழி தெரியாது, எந்த மொழியில் பேசணும்னு தெரியாது, படிப்பறிவு கிடையாது, எப்படி பேசணும்னு தெரியாது, பெரிய பொருளாதார பேக்ரவுண்டும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படியாவது என்னோட பொண்ணை வந்து அந்த கவர்மெண்ட்கிட்ட பேசி மக்கள்கிட்ட அந்த பணத்தை திரட்டி கொடுத்து என்னோட மகளை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற கனவோட அந்த தாய் அங்கே தனியாக போராடிட்டு இன்னும் யமன் நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதற்கான அந்த பொண்ணை திருப்பி கூட்டிகிட்டு வரதுக்கான ஃபண்ட் ரைசிங்கும் கேரளாவில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தாயோரோட போராட்டம் வெற்றி பெற்று அந்த பெண் எப்படியாவது வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.